இந்த மிக்ஸி ஜார்ல பாத்தீங்கன்னா பிளேடு உடைஞ்சு தனியா வந்துருச்சு. இந்த மாதிரி பிளேடு உடைஞ்ச மிக்ஸி ஜாரை எப்படி சரி பண்றதுன்னு பாத்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஜாருக்கு உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் வெளியே எடுத்துடலாம். இப்ப பாதி பிளேடு தான் உள்ள இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்ததா கீழே சுத்தக்கூடிய இந்த பகுதியில துணியை வச்சு நல்லா டைட்டா பிடிச்சுக்கிடுங்க. அடுத்ததா உள்ள இந்த மாதிரி நட்டு இருக்கும், அதை கலட்டணும். கலட்டும் போது பாத்தீங்கன்னா நார்மலா இந்த மாதிரி தான் கலட்டுவோம், ஆனா இதுல டைட் பண்றதுதான் கலத்துறது. அதனால இந்த மாதிரி கலட்டுற ஏதாவது டூல்ஸ் எடுத்து இந்த நட்டை கலட்டிடலாம். அடுத்ததா இதுல ஒரு வாசர் இருக்கும், அதையும் எடுத்துருங்க. இப்போ இந்த பகுதியை வெளியே எடுக்க பின்னாடி திருப்பி இழுத்தாலே வந்துடும். அடுத்ததா சுத்தக்கூடிய இந்த பகுதியிலையும் ரொம்ப அழுக்கா இருக்கு, அதை கழுவி சுத்தம் பண்ணிடலாம். அடுத்ததா உடஞ்ச இந்த பிளேட கடையில கொண்டு காட்டி அதே அளவுல இந்த மாதிரி புது பிளேடு வாங்கிடலாம். இந்த பிளேடோட ரேட்டு கம்மி தான். இப்போ இந்த பிளேடை இதுல மாட்டிடலாம். இந்த பிளேடை இதுல மாட்டும் போது கவனமா மாட்டணும், ஏன்னா அதுல வாசர் எதுவும் மாட்டாம விட்டீங்கன்னா பிளேடு சரியா சுத்தாது. அதனால இப்போ ஒவ்வொன்னா எப்படி மாட்டுறதுன்னு தெளிவா பாத்துடலாம். இப்போ ஜாரோட அடிப்பகுதியில மாட்டக்கூடிய இந்த பகுதியில வாசர் ஒண்ணு மாட்டணும். அந்த வாசரை மறக்காம மாட்டிடலாம். இப்ப இதுல வாசர் போடாம விட்டோம்னா சுத்தக்கூடிய இந்த பகுதி ஜாரோட அடிப்பகுதியில நாளாக உரசும். அதனால ஜார்ல எதுவும் போட்டு அரைக்கும் போது சரியான முறையில சுத்தாது. அதே மாதிரி சுத்தக்கூடிய இந்த பகுதியிலையும் உராய்வு தன்மை ஏற்படும். அதனால இந்த மாதிரி வாசர் இதுல போட்டிருக்கோமான்னு உறுதி பண்ணிக்கோங்க. இப்போ இத இந்த ஜாரோட அடிப்பகுதியில மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த பகுதியில இதுக்குரிய கிரீஸ் இதுல வைக்கணும். இப்போ நம்ம கிட்ட கிரீஸ் இல்லாததுனால தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி மாட்டிடலாம். இப்ப அடிப்பகுதி சுலபமா சுத்துது. இப்போ மேல் பகுதியில இந்த மாதிரி வாசர் ஒண்ணு மாட்டணும், அதை மறக்காம கண்டிப்பா மாட்டிருங்க. அடுத்ததான் அந்த பிளேட்ல நடுவுல கட்டமான ஒரு ஓட்டை இருக்கு. அதே மாதிரி ஜாரோட இந்த பகுதியிலயும் கட்டமான ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி பிளேட்ல கரெக்டா பொருந்துற மாதிரி மாட்டிருங்க. இப்ப சரியான முறையில பொருந்திருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததான் அந்த நட்டை பழையபடி மாட்டிடலாம். இப்ப சூப்பரா டைட் பண்ணியாச்சு. இப்ப இதுல ஏதாவது போட்டு அரைச்சும் பாத்திரலாம். இப்ப இந்த ஜார் பழையபடி சூப்பரா அரைச்சிருக்கு. சில ஜார்ல பாத்தீங்கன்னா பின்பகுதியை பிடிச்சு மேல் பகுதியை கலட்டும் போது பின்பகுதி கலண்டு தனியா வந்துடும். அப்படி கலண்டாலும் மேல உள்ள பிளேடை எப்படி தனியா கலட்டுறதுன்னு பாத்திரலாம். இப்ப பாருங்க, நட்டு தனியா கலண்டு வராம மொத்தமா கலண்டு வந்துருச்சு. இதுல கீழ் பகுதியில சுத்தக்கூடிய இது மட்டும் தான் தனியா கலண்டு இருக்கு. அதாவது ஜார்ல இந்த பகுதி மேல் பக்கமாவும் இந்த பகுதி கீழ் பக்கமாவும் இருக்கும். அதாவது இந்த மாதிரி தான் மாட்டிருக்கும். இந்த பிளேடு மாட்டிருக்க பகுதியில கீழ் பகுதி கலண்டு வந்துருச்சுன்னா இந்த கீழ் பகுதியை விட மேல் பகுதியில மாட்டிருக்க நட்டு டைட்டா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் கீழ் பகுதி கலண்டு இருக்கு. இந்த மாதிரி கலண்டு வந்தாலும் இந்த நட்டை தனியா கலத்தி பிளேட மாத்திரலாம். அதுக்கு பிளேடோட அடிப்பகுதியில ஏதாவது ஒரு டூல்ஸ் வச்சு டைட்டா பிடிச்சிருங்க. அடுத்ததான் மேல உள்ள நட்டை ஸ்பேனர் வச்சு கலட்டிருங்க. இப்ப பாருங்க, பிளேட தனியா கலட்டியாச்சு. அதனால சுத்தக்கூடிய கீழ்ப்பகுதி ஃபர்ஸ்ட் கலண்டு வந்துச்சுன்னா இந்த முறையில பிளேட தனியா கலட்டி மாட்டிரலாம்.